கார்டு வழங்க ரூபாய் 10,000 லஞ்சம் வாங்கிய சிவில் சப்ளை ஆய்வாளர் கைது. புதுவை லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி. புதிய ரேஷன் கார்டு வழங்க ரூபாய் 10,000 லஞ்சம் வாங்கிய சிவில் சப்ளை ஆய்வாளர் உட்பட 2 பேரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அலுவலகம் உள்ளது. இங்கு புதிய ரேஷன் கார்டு வழங்க பொதுமக்களிடம் லஞ்சம் பெறப்படுவதாக புகார்கள் எழுந்து வந்தன. இந்த நிலையில் முத்தியால்பேட்டையை சேர்ந்த செல்போன் கடைக்காரர் ஐயனார் என்பவர் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசில் புகார் ஒன்று அளித்தார். அந்த புகாரில் புதிய ரேஷன் கார்டு வழங்க புரோக்கர் மூலமாக குடிமைப் பொருள் வழங்கல் துறை ஆய்வாளர் ரூபாய் 10,000 லஞ்சம் கேட்டார். அதன்படி புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கும் போது கடந்த 2 மாதம் முன்பே ஜிபே மூலமாக ரூபாய் 5,000 கொடுத்தேன். புதிய ரேஷன் கார்டு தயாரானதும் மீதம் ரூபாய் 5,000 தரும்படி கேட்டார். தற்போது ரேஷன் கார்டு வந்துவிட்டது. எனவே மீதமுள்ள ரூபாய் 5,000 கொடுத்துவிட்டு ரேஷன் கார்டு வாங்கிக் கொள்ளும்படி தெரிவித்ததாக கூறினார். இதையடுத்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் லஞ்சம் வாங்கியவர்களை கையும் களவுமாக பிடிக்க முடிவு செய்தனர். ஐயனாரிடம் ரூபாய் 5,000 ரசாயன பவுடர் தடவிய ரூபாய் நோட்டுகளை கொடுத்து அனுப்பினர். அந்த ரூபாய் நோட்டுகளுடன் புரோக்கர் பாலகுமரனுக்காக தட்டாஞ்சாவடி பஸ் நிறுத்தம் அருகே நேற்று மாலை 6 மணிக்கு ஐயனார் காத்திருந்தார். அங்கு வந்த பாலகுமரன் ரூபாய் 5,000 வாங்கிக் கொண்டு தட்டாஞ்சாவடி தொழில்பேட்டை பகுதியில் நின்ற சிவில் சப்ளை ஆய்வாளரான சர்க்குணனிடம் வழங்கினார். அப்போது அங்கு பதுங்கியிருந்த லஞ்ச ஒழிப்பு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வெங்கடாஜலபதி தலைமையிலான போலீசார் சர்க்குணன், பாலகுமரன் ஆகியோரை கையும் களவுமாக கைது செய்தனர். பின்னர் அவர்களை போலீஸ் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். லஞ்ச வழக்கில் சிவில் சப்ளை ஆய்வாளர் மற்றும் புரோக்கர் கைதான சம்பவம் புதுவையில் அரசு அதிகாரிகள் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவில் சப்ளையில் 2 அதிகாரிகள் கைது. கையங்கலமாக புதுச்சேரி விஜிலன்ஸ் அதிகாரியிடம் பவுடர் நோட்டு கொடுத்து காவல்துறை அதிகாரிகள் டிராப் வைத்து பிடித்துள்ளார்கள். இனி வரும் காலங்களில் இதே போல அரசு அதிகாரிகள் இருந்தால் எல்லாரும் நீங்கள் வீட்டுக்கு போக வேண்டியதுதான். நன்றி.